ஈசா விவசாய இயக்கம் அவங்க ஏற்பாடு செஞ்சிருந்த பல்லடம் விக்னேஷ் கல்யாண மண்டபத்துல பயிற்சி நடத்தினாங்க. 7 நாள் நான் அந்த பயிற்சியில கலந்துட்டேங்க. அந்த பயிற்சியில சொன்ன ஒவ்வொரு விஷயமுமே நம்ம நிறைய விஷயங்களை வாழ்க்கையில தொலைச்சிட்டு நாம ஏதோ தப்பான வழியில ரொம்ப தூரம் வந்துட்டோம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சதுங்க. அந்த மண்டபத்தை விட்டு நான் வெளியில வரும்போது என்ன ஆயிட்டாலும் சரி, நான் இயற்கை விவசாயம் மட்டும்தான் செய்ய போறேன் அப்படின்ட்டு வெளியே வந்தேங்க. 8 ஆண்டுகள் ஆக போகுதுங்க. இன்னைக்கு ஒரு வெற்றிகரமான ஒரு விவசாயியா அவங்க முன்னாடி பேச வச்சிருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இயற்கை விவசாயம் தானுங்க. நம்ம கூட இணைஞ்சு பண்ணிட்டு இருக்கிற விவசாயிகளை எல்லாம் நம்ம ஒன்று சேர்த்து ஒரு சந்தையை ஒரு தளமா நேரடியா நுகர்வோருக்கு விற்பனை பண்ற அவங்கவுங்க தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை எடுத்துட்டு அந்த இடத்துல விற்பனை பண்ணிக்கிற மாதிரி ஒரு தளத்தை உருவாக்கி இருக்கிறோம். குழந்தைங்களுக்கு கெமிக்கல் ஃபுட்டெல்லாம் அதிகமாக கொடுக்கக்கூடாது. விவசாயிட்டிருந்து நேரடியாக வர்றப்ப ஹெல்தி ஃபுட்டு குழந்தைங்களுக்கு இப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறக்காண்டி நாங்கள் இங்கே ரெகுலராக வர்றோம். இறைவன்ட்டு டைரக்டாக கிடைக்கிற அந்த காய்கறி மாதிரி இருக்கு எங்களுக்கு. இயற்கை விவசாயத்துக்கு வர்ற காரணமா இருந்து ஈசா விவசாய இயக்கம் அவங்களுக்கு முதல் நன்றியை சொல்லிக்கிறேன்.